வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இங்கே நம்ம கிளாஸில் வந்து சுடிதாருக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது சுடிதார் கிளாத்லேருந்து பேலன்ஸ் ஆன கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் 3/4 ஸ்லீவுக்காக. இது வந்து நான் உள் சைடில் வந்து திருப்பி மடிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நாலாக நான் மடிச்சிட்டேன். நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுடலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த அடியில் வந்து ஒரு 1 இன்ச் அளவு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். 1 இன்ச் அளவு மடித்து தைக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வந்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம இது வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இது வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கிளாத் வந்து இது கூட ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம ஸ்லீவை மடித்து தைக்கிறதுக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கான கிளாத்தும் நம்ம விட்டுட்டோம். இப்போ இது நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுலேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து சுடிதாரோட ஸ்லீவ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மார்க்கில் வந்து வச்சிடலாம். கரெக்டாக இந்த மார்க் அளவு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஈவனாக இந்த மாதிரி வச்சு விடலாம். ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டு இங்கே நம்ம தையல் போட்டுக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட்லேயே அப்படியே வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். இது ஸ்லீவோட நம்ம தைக்கிறதுக்கான கிளாத்தும் சேர்த்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தையல் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து எங்கே தையல் போட்டிருக்காங்களோ அந்த அளவு வந்து நம்ம லென்த்தும் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது இப்படி நம்ம இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸ்லீவு. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ நான் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடில் ஜாயிண்ட் வருது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் கிட்டேருந்து நம்ம அந்த கிராஸ் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம். இப்போ இது நம்ம தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். இது நம்ம தைக்க வேண்டிய அளவு. இந்த தைக்க வேண்டிய அளவுலேருந்து ஸ்லீவோட அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து வரதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸு ஸ்லீவில் வந்து எந்த மாதிரி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து நம்ம பேக் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு வந்து கிளாத்து விட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற அளவில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், நம்ம சென்டர் தெரியறதுக்காக. இது வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு. அதில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு சைடில் வந்து வளைவாக போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த வளைவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கிராஸ் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் தைக்கும்போது ரொம்ப நல்லா வரும். இது வந்து பேக் சைடில் வரும். பேக் சைடில் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராடாக இருக்கனால கொஞ்சம் அகலம் வர்றதுனால நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து லோவாக வர்றதுனால இது லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் தைக்கும்போது சுடிதாருக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். நார்மலாக நம்மளுக்கு அளவு இல்லாமல் கட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது இதே கிளாத் வந்து நம்ம நாலாக இப்படி மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுட்டு இது வந்து லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து ஸ்லீவோட லென்த்து அளவு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணதோட இந்த ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 3 இன்ச் அளவு கம்மியாக இருக்குது பாருங்கள். இதில் அந்த மாதிரி 3 இன்ச் அளவு 2 இன்ச் அளவு நம்ம கிராஸ் பண்ணி எடுத்து கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். இப்போ 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது வந்து 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சுடிதாரில் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தெரியறதுக்காக நான் லைட்டாக இந்த இடத்துல கட் பண்ணி விடுறேன். ஏன்னா இது ஃப்ரண்ட் சைடு வரணும். பாருங்கள், இது பாட்டத்தில் வந்து நான் அந்த பிங்க் கலர் கிளாத் வச்சு சின்னதாக ஒரு லைன் மாதிரி நான் தச்சு விடுறேன். இன்னொரு ஸ்லீவ்லும் அதே மாதிரி நம்ம தச்சு விட்டுடலாம். இது வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த ஃபேண்ட்டோட கிளாத்து. இந்த சுடிதாருக்கு ஃபேண்ட்டு கிளாத்தில் தான் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி நீட்டாக தைக்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி நம்ம தச்சு விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சுடிதார் கிளாத்தில் வச்சு தச்சு விட்டுடலாம். பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் பெண்டாக கட் பண்ணோம். அந்த அர்க்காத்து இங்கே இருக்க பாருங்கள், அது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சென்டராக ஒரு சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அந்த சென்டர் வந்து இந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த ஜாயிண்ட்டில் வந்து சென்டர் வரணும். இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நம்ம தைச்சி விடலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த சுடிதார் கிளாத்தும் ஸ்லீவோட கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் தையல் போட்டேன். ஸ்லீவில் மட்டும் எப்போவுமே 2 தையல் போடணும். பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டோம். இந்த சென்டரும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் வரும் நம்மளுக்கு. அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷோல்டரில் சென்டராக உட்காந்தும்போது நம்மளுக்கு அந்த கையை வந்து சுருக்கம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வரும். அதுக்காக தான் சென்டர் பாயிண்ட் போட்டு நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும். இன்னொரு ஸ்லீவும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுலாம். ரெண்டு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுடிதாரோட ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.